கிச்சனுக்கு அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொழுக்கட்டைங்க. ஆல்ரெடி கொழுக்கட்டை வீடியோ போட்டாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவா அதுதான். இப்போ என்னன்னா காரா கொழுக்கட்டையும் கொரோனா கொழுக்கட்டையும் பார்க்க போறோம். அது என்ன கொரோனா கொழுக்கட்டைன்னு பார்க்குறீங்களா? ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தேவையான பொருட்கள் என்னன்னா அரிசி மாவுங்க, பச்சரிசி மாவு, ரேஷன்ல போட்ட பச்சரிசி மாவு, அடுத்தது நாட்டு சக்கரை ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து பெரிய மூடி அரை மூடி துருவி வச்சுருக்கேன். ஏலக்காவும் ஒயிட் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மேலே போட்டு பிசைகிறதுக்கு உப்பு, காரா கொழுக்கட்டைக்கு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வரமிளகாய், பிசைகிறதுக்கு சுடு தண்ணி வச்சுருக்கேங்க. பிசையலாங்க. இப்போ இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். சேர்த்துக்கிறாங்க. தண்ணி வந்து அளவு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும். சுடு தண்ணியில் பிசைஞ்சுக்குங்க. அப்போ தான் 6 நாளும் மாவு சாஃப்டாகவே இருக்கும். பால்லையும் பிசைஞ்சுக்கலாம். பாலில் பிசைஞ்சுக்கலாம், இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடு வந்து பொறுக்கிற அளவுக்கு வரும்போது கை வச்சு பிசைஞ்சுக்கலாங்க. எல்லா மாவையும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம், காரத்துக்கும் இனிப்புக்கும். வச்சுக்கிட்டேங்க. இது காரத்துக்கு, இது இனிப்புக்கு. நாங்கள் வந்து இனிப்பு தான் அதிகமாக இந்த டிஷ்ஷில் சாப்பிடுவோம். அதனால இனிப்புக்கு வந்து பெருசாகவும் காரத்துக்கு சின்னதாகவும் வச்சுருக்கேன். கையில் கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம். தேங்காய் தடவிக்கிட்டுங்க. கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த எண்ணெய் தடவின கையில் உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு புளி மாதிரி கிடைக்கும். அதில் வந்து இந்த பூர்ணத்தை வச்சு ரவுண்ட் பிடிக்கணும். ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னால உங்களுக்கே தெரியும் எப்படி வருதுன்னு சொல்லி. பூர்ணத்தை வச்சுக்கணும். பூர்ணத்தை வச்சுட்டு அப்படியே இதை மடக்கிக்கலாம். அப்படி மடக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இன்னைக்கு ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுருக்கோங்க. அவ்வளோதான், உருண்டை பிடிச்சாச்சு. இதுதான் நம்ம கொரோனாவை மாற்ற போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஒரு காரம் அதே மெத்தடில் பார்த்துடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அப்படியே குழி மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2 மிளகாய் விதையை எடுத்துருங்க. கொஞ்சம் வெங்காயம், அவ்வளோதான். இதையும் அதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இது வந்து கொரோனா வாக்க போகிறோம். எப்படின்னா பாஸ்மதி அரிசிங்க ஒரு 10 நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த உருண்டைகளை வச்சு ஒரு பெரட்டினோம்னா அந்த அரிசியெல்லாம் இதில் நல்லா ஒட்டிக்கும். இது வெந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு. இந்த உருண்டையும்
எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேங்க. அப்படியே இங்க தண்ணி கொதிக்க வச்சிட்டோம். கொதிச்சுட்டு உள்ள வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சுங்க. மணக்குது, பார்க்கலாம். வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இருக்கும் இதுதாங்க கொரோனா கொழுக்கட்டை. பாருங்க, கொரோனா மாதிரியே இருக்கா. கொரோனால எல்லாருக்கும் நடந்த ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இதை ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கு பாருங்க.